நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் எனும் அடையாளங்களை தாண்டி அன்பு என்ற ஒற்றை அடையாளத்தை தனது தனி அடையாளமாக பெற்று வைத்திருப்பவர் மனோபாலா என்றே சொல்லலாம். தமிழ் திரையுலகமே தற்போது துயரத்தில் இருக்கும் இந்த காட்சியே அதற்கு சான்றாக இருக்கிறது. திரைத்துறைக்கும் கலைத்துறைக்கும் அவரின் இழப்பு பேரிழப்பு என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அவருக்கு இரங்கல் செய்தி தெரிவித்திருந்தார். இன்னும் பல திரைத்துறை பிரபலங்களும் நட்சத்திரங்களும் அவருக்கு இரங்கல் செய்தி தெரிவித்திருந்தனர். தற்போது அவரின் இறுதிச் சடங்குகள் நடந்து வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். திரைத்துறையில் பல்வேறு காலகட்டங்களில் பணியாற்றியவர் என்றே கூறலாம். காலத்திற்கேற்ப தன்னை அப்டேட் செய்து கொண்டு அதற்கேற்ப பல பரிணாமங்களை மக்களுக்காக கலையின் வாயிலாக கொடுத்தவர் மனோபாலா. நடிகரும் இயக்குநருமான மனோபாலா உடல்நலக்குறைவால் நேற்று காலமான நிலையில் தற்போது அவருக்கான இறுதிச் சடங்குகள் அவரது குடும்பத்தாரால் அவரின் குடும்ப வழக்கப்படி தற்போது வளசரவாக்கம் மின் மயானத்தில் நடந்து வருகிறது. அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். அவருக்கான இறுதி மரியாதையை அங்குள்ளவர்கள் செலுத்தி வருகின்றனர். நடிப்பில் ஹீரோயிசம், வில்லத்தனத்தை கூட எளிதாக செய்துவிடலாம். ஆனால் காமெடி அத்தனை சுலபமல்ல என்று கூறுவார்கள். ஆனால் அதிலும் கூட ரசிகர்களை கவர ஒரு தனி திறமை வேண்டும். அந்த திறமை நிச்சயம் மனோபாலாவுக்கு இருந்ததனால்தான் அவர் இவ்வளவு நீண்ட நெடிய ஒரு பயணத்தை திரைத்துறையில் மேற்கொண்டார் என்றே குறிப்பிடலாம். அதற்கேற்றாற் போல தனக்கென ஒரு தனி பாணியையும் தனி உடல் மொழியையும் அவர் கொண்டிருந்தார். தமிழில் பல்வேறு திரைப்படங்களில் நடித்தும் தமிழ் திரைப்படங்களை இயக்கியும் தயாரித்தும் திரைத்துறைக்கு தனது கலை சேவையை ஆற்றியவர் தற்போது உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த காட்சி காண்போரை நிச்சயம் கணக்கச் செய்வதாகவே அமைந்திருக்கிறது. நடிகரும் இயக்குநருமான மனோபாலாவின் இறுதிச் சடங்குகள் தற்போது அவரின் குடும்பத்தாரால் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அவர் தொடர்பான பல்வேறு விஷயங்களை நம்மிடம் நடிகர் இளவரசு பேசினார். அவருடன் தொடர்ந்து பேசலாம். சார், இந்த காட்சி நிச்சயமா அவரை அறியாத பலருக்கும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு காட்சி தான். இது குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு மனநிலை தான் எங்களுக்கு. நாங்கள் தொழிலுக்காக செத்து தொழிலுக்காக பொழைச்சி பல முறை இந்த காட்சியில் படமாக்கிட்டு திருப்பி முடிஞ்சதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிருக்கோம்னு நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அதையும் தாண்டி நிற்கும்போது என்னென்னா, தம்பி அந்த ஈரவச்சிங்க சடங்குகளை செய்கிறாரு. சரி பையன், ஆனால் திருமதி உஷா மனோபாலா அவர்களை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தடுமாறமாக இருக்குது. என்னென்னா, 40 வருட தாம்பத்தியம் இன்னும் சிறிது நேரத்தில் சம்பிரதாயம் என்ற பெயரால் முற்றிலுமாக அடித்து நொறுக்கப்படும். பாரதியார் இறந்தப்போ அவருடைய மனைவிட்ட சொன்னார், நான் அந்த பூவும் பொட்டு நான் உன்னை திருமணம் பண்ணதுனால வந்ததில்லை, அதனால் நான் இறந்தா கூட
நீ இந்த பூவும் போட்டும் வச்சுக்கிறணும். இது ஒரு ஆடவனை திருமணம் செய்வதனால் ஏற்பட்ட அந்த உன்னுடைய அதுக்கான அடையாளம் இல்லைன்னு. இப்போ அது பொருந்துமா? அது இப்போ அதுதான் இப்போ 40 வருட தாம்பத்தியம் இன்னும் சில நேரத்தில் சம்பிரதாய ரீதியாக முடிவுக்கு வரும். தம்பி கொல்லி வைப்பான். இது என்ன? இது எத்தனையோ மரணங்கள் நிகழுது, எல்லாத்துலேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக தினசரியாக இருந்தது. தொழில்முறை தாண்டி, வயது தாண்டி, எந்த விதமான பிணக்குகளும் இல்லாத ஒரு உணர்வுபூர்வமான உறவு இவரோட இருந்ததுனால அது வந்து ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துது. இதே மயானத்தில் தான் 10 வருடத்துக்கு முன்னால் வந்து திரு மணிவண்ணன் அவர்களை வந்து நான் மனோபாலாவெல்லாம் பக்கத்தில் நின்று வழி அனுப்பிச்சி வச்சோம். அதுக்கப்புறம் டைரக்டர் பாலுமகேந்திரா சார் வந்து இங்கே தான் இது பண்ணாங்க. ஸோ கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் மேயங்கள்னு சொல்கிற மாதிரி பல சினிமா பாடல்கள் தத்துவார்த்த ரீதியாகவும் இந்த இறுதி ஊர்வலங்களை பற்றி எழுதினாலும் நமக்கு நேரடியாக கனெக்டடான ஒரு விஷயம் வரும்போது நம்மளால் அதை ஏற்றுக்கிறதும் அதை பார்க்குறதுமே ரொம்ப மனசை கலங்குது. தம்பி அவன் வந்து அமெரிக்காவில் இருக்கிறான், அவனால் மேனேஜ் பண்ணிக்கிற முடியும், அவனை வந்து இதிலேருந்து வெளியே வந்துட முடியும். பட்டு திருமதி மனோபாலா அவர்கள் வந்து திருமணமான புதுசில் சினிமாக்காரனாக இருக்கனால ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் மண்டையில் ஓடுது. நாங்கள் வீட்டுக்கு அந்த பக்கம் போனால், உஷா இளவரசு வந்திருக்கான், காஃபி போட்டு கொடு, இளவரசு வந்தால் காஃபி போட்டு கொடு, அவன் வந்தான் காஃபி போட்டு கொடுன்னா, பால் எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்க காஃபி போடுறதுக்குன்னு நான் கிண்டலாக கேட்டக்கூடாது. அதெல்லாம் என் முன்னாடி சமாளிச்சுப்பாடா, இருக்கோ இல்லையா நான் சொன்னால் செஞ்சு கொடுப்பாடா அப்படின்னு பேசின அந்த ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுலாம் மண்டையில் ஓடுது. இது என்ன புரட்சி பேசினாலும் என்ன பேசணும், கடைசியில் அந்த இடத்துல வந்து நிற்கும்போது அந்த பெண்ணுடைய மனநிலையும் அவளுக்கான இனிமையாக வரப்போகிற அடையாளமும் நோ யூஸ்.